ஸோ ஆப்கானிஸ்தான் வர்சஸ் ஆஸ்திரேலியா இம்பார்ட்டன்டான ஒரு பிக்சருங்க. மேட்ச் 10 அன்பார்ச்சுனேட்லி மழைனால கால்ட் ஆஃப் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆப்கானிஸ்தான் ஆடி 273 அடிச்சாங்க. ஆஸ்திரேலியா 12 ஓவர்ஸ்ல 109 ரன்ஸ் அடிச்சிட்டாங்க. செம்மையா க்ரூஸ் ஆயிட்டு இருந்தாங்க. அன்பார்ச்சுனேட்லி மழை வந்து அதுக்கப்புறம் ஸ்டாப்பே பண்ணல. கிரவுண்ட் கண்டிஷன்ஸும் ரொம்ப ஒர்ஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ ரெண்டு டீம் ஒரு பாயிண்ட் போயிடுச்சு. அதனால பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா செமிஃபைனல் குவாலிஃபை ஆயிட்டாங்க. அன்பார்ச்சுனேட்லி ஆப்கானிஸ்தான் 99% அவுட்டுங்க. அப்போ என்ன 1% சான்ஸ் இருக்கா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இருக்கு. அதை பத்தி நம்ம டீடைல்டா வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ நம்ம அவார்ட் செக்ஷனுக்குள்ள போலாம் வாங்க. ஸோ கெட் தி பேட்ஸ்மேன் ஆஃப் தி அவார்டு வந்து பாத்தீங்கன்னா நான் டெஃபினட்டா செதுக்குள்ள அட்டலுக்கு வந்து கொடுப்பாங்க. பிகாஸ் ஒரு பக்கம் நம்ம நினைச்சா டிராவிஸ் ஹெட் கொடுக்கலாம், ஏன்னா செமையா விளாண்டாரு. ஆனா அவர் ஒரு கேட்ச் கொடுத்தாரு ரஷீத் கானுக்கு, அதை பிடிச்சிருந்தாருன்னா செமையா இருந்திருக்கும். பட் செதுக்குள்ள அட்டல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு யங்ஸ்டர், அதுவும் அகைன்ஸ்ட் ஆஸ்திரேலியா ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்ச்ல ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஒரு 85 of 95 பால்ஸ், எனக்கு அவரோட இன்னிங்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. அதனாலதான் he deserved to get this பேட்ஸ்மேன் ஆஃப் தி அவார்ட். அண்ட் கெத் bowler ஆஃப் தி அவார்டு வந்து பாத்தீங்கன்னா டெஃபினெட்லி we have to give it to பென் டுவர்சிஸ்ங்க. பிகாஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆஸ்திரேலியா ஆப்வியஸ்லி மிச்சல் ஸ்டார்க்கு மிஸ் பண்றாங்களா அந்த லெஃப்ட் ஆர்ம் கமோடிட்டியை, அதை வந்து பாத்தீங்கன்னா பென் டுவர்சிஸ் பக்காவா ப்ரொவைட் பண்றாருங்க. இந்த மேட்ச்லயும் 3 விக்கெட் எடுத்தாரு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு மேட்ச் விளையாட முடியல மழைனால அகைன்ஸ்ட் சவுத் ஆப்பிரிக்கா. விளையாடின 2 மேட்ச்லுமே டுவர்சிஸ் 3 விக்கெட். ஸோ டோட்டலா he has taken 6 wickets. ஸோ டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா he is really performing well. அதுவும் இந்த மேட்ச்லயும் சூப்பரா போட்டாரு. அதுக்கு தான் கெத் bowler ஆஃப் தி அவார்டும் வாங்குறாரு. ஸோ ஆல்ரவுண்டர் ஆஃப் த மேட்ச் நான் கண்டிப்பா அஸ்மதுல்லா உமர்சாய் கொடுப்பாங்க. பிகாஸ் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அவர் வந்து ஒரு க்ரூஷியல் நாக் விளையாடினாரு 63 balls 67. அந்த டைம்ல அஸ்மதுல்லா உமர்சாய் அந்த ஒரு நாக் விளையாடலன்னா ஆப்கானிஸ்தான் ஈவன் 240 230 கூட அச்சீவ் பண்ணிருக்க மாட்டாங்க. பிளஸ் போலிங்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருந்தாலுமே ஆப்வியஸ்லி டிராவிஸ் ஹெட் எல்லாருமே அடிச்சாரு. பட் அவர் நல்லா போலிங் போட்டுட்டு இருந்தாரு. ஒரு கேட்ச் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது, அதை விட்டுட்டாங்க. பட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் ஷார்ட் விக்கெட் வந்து எடுத்தாரு. ஸோ இந்த மேட்ச்லயுமே வந்து பாத்தீங்கன்னா உமர்சாய் அவரோட ஆல்ரவுண்ட் கேப்பபிலிட்டிஸை காமிச்சாரு. அதனாலதான் ஆல்ரவுண்டர் ஆஃப் தி அவார்ட் கோஸ் டு உமர்சாய். அல்டிமேட் ஃபீல்டர் ஆஃப் த மேட்ச் வந்து நான் ஜாஸ் இங்கிலீஷ்க்கு கொடுப்பாங்க. ஏன்னா இனிஷியலா இந்த பிச்சில் வந்து ஸ்விங் இருந்தது, சில பால்லாம் வந்து எடுக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருந்தது. சில இதெல்லாம் அவர் விட்டாரு, அது கஷ்டமான ஒரு விஷயம். பட் சேம் டைம் சில கஷ்டமான பால்ஸையும் வந்து பாத்தீங்கன்னா அவர் கேதர் பண்ணாரு. அண்ட் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 3 கேட்ச், ஒரு ரன் அவுட். நிஜமாவே ஜாஸ் இங்கிலீஷ் வந்து கீப்பிங்ல ரொம்ப பிஸியா இருந்தாரு, இம்பார்ட்டன்ட் கேச்சஸ் எடுத்தாரு. ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் ஃபீல்டர் ஆஃப் தி அவார்ட், அதாவது அல்டிமேட் ஃபீல்டர் ஆஃப் தி அவார்ட் கோஸ் டு ஜாஸ் இங்கிலீஷ். சொதப்பல் ஆஃப் த மேட்ச் கண்டிப்பா நம்ம ஆப்கானிஸ்தான் கேப்டன் இருக்காரு பாத்தீங்களா, ஷஹீதி, அவருக்கு தாங்க சொல்லி ஆனோம். வந்து ஒரு நாக் விளையாடினாரு பாருங்க, 49 balls 20 runs. லிட்டரலி ஆப்கானிஸ்தானோட மொமெண்டமே கில் பண்ணுச்சுன்னு தான் சொல்ல முடியும். ஒரு என்ன அந்த சின்ன பையன் செதுக்குள்ள அட்டல் நல்லா விளையாடிட்டு இருந்தான். ஆனா இவர் ஒரு என்ன லிட்டரலி பிளாக் 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 பிளாக். எவ்வளவு நேரம்பா நீ டொக்கு வைப்ப, ரன்னே அடிக்க மாட்டேன். அன்பலியபிள் இன்னிங்ஸ்ங்க. அவரோட ஜெனரல் ஸ்ட்ரைக் ரேட்டே பாத்தீங்கன்னா 60 தான் வச்சிருப்பாரு. இருந்தாலும் நீங்க அந்த மாதிரி ஒரு டைம்ல வந்து நீங்க 40 ஸ்ட்ரைக் ரேட்ல வந்து விளையாண்டீங்கன்னா அது ஒரு குரூஷியல் மேட்ச்ல அதெல்லாம் அக்செப்டபிளே கிடையாதுங்க. சொதப்பல் ஆஃப் த மேட்ச் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் கேப்டன் ஷஹீதி. ஸோ டேர்னிங் பாயிண்ட் ஆஃப் த மேட்ச் வந்து இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா அதுல கடைசி வரைக்கும் போகல. ஓகே, எண்ட் ஆஃப் த மழைனால இதை கால்ட் ஆஃப் தான் பண்ணாங்க. 2 டீம் ஒரு பாயிண்ட் போயிடுச்சு. இருந்தாலும் ஒரு சின்ன டேர்னிங் பாயிண்ட் எங்க வந்திருக்கும்னு பாத்தீங்கன்னா ரஷீத் கான் டிராவிஸ் ஹெட் கேட்சை மட்டும் எடுத்திருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா அந்த டைம்ல ஆஸ்திரேலியா கொஞ்சம் பயந்துருப்பாங்க. ஏன்னா மேத்யூ ஷார்ட்டும் அவுட், டிராவிஸ் ஹெட்டும் ஏர்லியரா அவுட் ஆயிருந்தாருன்னா கொஞ்சம் அந்த ஒரு பிரஷர் இருந்திருக்கும். ஏன்னா லேபிஷன் அதுக்கப்புறம் வந்து இப்ப டிராவிஸ் ஹெட் அந்த கேட்ச் விட்டதுக்கு அப்புறம் செமையா கவுண்டர் அட்டாக் பண்ணாரு பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒன்னும் அவர் ஆட போறது இல்ல. அதனால 109 ரன் இருக்கும் ஸ்கோர் வந்திருக்காது. மேபி அவங்க ஒரு 79 18 மாதிரி இருந்திருக்கலாம். ஆப்கானிஸ்தானுக்கு இன்னுமே அந்த ஒரு ஹோப் அதிகமா இருந்திருக்கும். சோ எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா ரஷீத் கான் அந்த டிராவிஸ் ஹெட் கேட்ச் எடுத்திருந்தாருன்னா ஒண்ணுமே சூப்பரா இருந்திருக்கும். பட் அவரை விட்டுட்டாரு. அதுதான் மேபி ஒரு டர்னிங் பாயிண்டா இருக்கலாம்ன்றது என்னோட ஒரு கருத்து. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் சிசிஎஃப், உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் 2025 ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபியோட மேட்ச் 10 ரிவ்யூ தான், பிட்வீன் ஆப்கானிஸ்தான் வர்சஸ் ஆஸ்திரேலியா அட் லாகூர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த 2 டீமுக்குமே ரொம்ப ரொம்ப குரூஷியலான ஒரு மேட்ச். ஸோ எந்த டீம் வின் பண்றாங்களோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா செமிஃபைனலுக்கு குவாலிஃபை ஆயிடுவாங்க. அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா அன்பார்ச்சுனேட்லி இந்த மேட்ச்ல ரிசல்ட் வரல. மறுபடியும் மழை வந்து ஸ்பாயில் ஸ்போர்ட் பண்ணுச்சு. அதனால 2 டீமுக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. ஆஸ்திரேலியா வந்து அதனால செமிஃபைனலுக்கு குவாலிஃபை ஆயிட்டாங்க. அன்பார்ச்சுனேட்லி ஆப்கானிஸ்தான் வந்து பாத்தீங்கன்னா 99% தேர் அவுட் ஆஃப் திஸ் டோர்னமெண்ட். அந்த 1% என்ன ப்ரோ அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அது ஒரு மிராக்கிள் தான் நடக்கணும். அதாவது சவுத் ஆப்பிரிக்கா வந்து பாத்தீங்கன்னா 207 ரன்ஸ் வித்தியாசத்துல தோக்கணும். இல்லைன்னா இங்கிலாந்து வந்து இன்கேஸ் ஒரு எக்ஸாம்பிள் 300 ரன் டார்கெட்னு வச்சுக்கோங்களேன், இங்கிலாந்து செட் பண்றாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா 93க்கு ஆல் அவுட் பண்ணும் சவுத் ஆப்பிரிக்காவை. இல்லைன்னா சவுத் ஆப்பிரிக்கா டார்கெட் செட் பண்றாங்க பாத்தீங்களா, அதை வந்து 11.1 ஓவர்ஸ்ல இங்கிலாந்து சேஸ் பண்ணணும். அப்படி சேஸ் பண்ணணும்னு அவங்களுக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. புரியுதா உங்களுக்கு? அவங்க ஒன்றும் போயிட்டு நாங்க ஆடி கொடுத்து ஆப்கானிஸ்தானை செமிஃபைனல் போக வைக்கணும்னு சொல்லி விளையாட போறது இல்லை. அதனால அந்த 1% நடக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்.
பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஹார்ட் லக் டு ஆப்கானிஸ்தான் தான் சொல்ல முடியும். பட் தே ஷுட் ஃபீல் ப்ரௌட் ஆஃப் தெம்செல்ஸ்ங்க. ஏன்னா அந்த ஒரு ஃபைட் கொடுத்தாங்க. அந்த பக்கம் பாருங்க, பங்களாதேஷோ பாகிஸ்தானோ ஒரு மேட்ச் கூட வின் பண்ணல. ஆனா இவங்க அட்லீஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்து ஒரு மெயின் டீமை வந்து அடிச்சு நாக் அவுட் பண்ணாங்க இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபியை விட்டு. ஸோ டெஃபினட்டா ஆப்கானிஸ்தானோட பிரசன்ஸ் ஒரு ஐசிசி டோர்னமெண்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னா இமன்ஸா சூப்பரா போயிட்டு இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா? சோ தே ஷுட் ஃபீல் ப்ரௌட். அதுல எந்த டவுட்டுமே இல்ல. ஆஸ்திரேலியா வில் பி வெரி ஹாப்பி. ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் இந்த டார்கெட்டை சேஸ் பண்ணிருப்பாங்க. ஏன்னா 12 ஓவர்ல 109 ரன் ஆல்ரெடி அடிச்சிட்டாங்க. டிராவிஸ் ஹெட் வேற மரண ஃபார்ம்ல இருக்கிறாரு. அப்படின்னும் போது எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் நடந்திருந்ததுன்னா ஆஸ்திரேலியா கம்ஃபர்டபுளா வின் பண்ணிருப்பாங்க. அதுல எந்த டவுட்டும் இல்ல. இருந்தாலும் மிடில் ஓவர்ஸ்ல ரஷீத் கான் மாதிரி ஒரு போலர் வந்து விக்கெட்ஸ் எடுத்திருக்கலாம், என்ன வேணா ஆயிருக்கலாம். பட் ஓவரால் மேட்ச் சிச்சுவேஷன் நீங்க பார்க்கும்போது 12 ஓவர்ல 109 ரன் ஒரு டீம் அடிச்சிருக்காங்கன்னா அட்வான்டேஜ் தானே அவங்களுக்கு. அதுவும் லூசிங் ஜஸ்ட் 1 விக்கெட். ஸோ அதனால ஆஸ்திரேலியா இதை எடுத்திருப்பாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் செமிஃபைனல் வரைக்கும் போகணும் தான் எங்களோட ஆசை. இந்த டீம் வச்சுக்கிட்டு நாங்கள் அதை அச்சீவ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த டே எப்படி நம்ம விளையாடுறோமோ அது கையில தான் இருக்குன்னு ஸ்டீவ் ஸ்மித் கிளியரா சொல்லிட்டாரு ஆக்சுவலா பிரசன்டேஷன்ல. சோ ஒரு இம்பார்ட்டன்டான டாஸ் வின் பண்ணாங்க ஆப்கானிஸ்தான். எனிவே இந்த டாஸ் ஒரு ரிலவெண்டே இல்லைங்க. நான் என்னோட ப்ரிவியூலே சொன்னேன். ஏன்னா ஆப்கானிஸ்தான் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுக்க போறான், ஆஸ்திரேலியா டாஸ் வின் பண்ணி போலிங் எடுக்க போறான். முடிஞ்சு போச்சு, இதுக்கு டாஸே தேவையில்லை. அதனால எனிவே ஆப்கானிஸ்தான் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்தாங்க. 273 ரன்ஸ் போஸ்ட் பண்ணாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் 2 பேர். ஒன்னு யங்ஸ்டர் செதிகுல்லா அட்டல், ஃபென்டாஸ்டிக்கான ஒரு நாக், 85 ஆஃப் 95 பால்ஸ். இந்த சின்ன ஏஜ்ல ஒரு மெச்சூரிட்டியை காமிச்சாரு. ஏன்னா அந்த டைம்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, குர்பாஸ் மறுபடியும் ஃபெயிலியர், 3 மேட்சா ஃபெயிலியர். அதுவே ஒரு மிகப்பெரிய செட் பேக் ஆக்சுவலா ஆப்கானிஸ்தானுக்கு. அதுக்கப்புறம் அவங்களோட ஃபார்ம் பிளேயர் இப்ராஹிம் சத்ரான் போன மேட்ச்ல தான் 177 அடிச்சாரு இங்கிலாண்டோட. இந்த மேட்ச்லயும் நல்லா செட் ஆகி விளையாடிட்டு இருந்தாரு. ஐ திங்க் 25 பால்ஸ் 21 ரன்ஸ். அவரு சீப்பா அவுட் ஆயிட்டாரு. ஸோ அந்த டைம்ல ஏதாவது ஒரு பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரன்ஸும் அடிக்கணும், அட் சேம் டைம் ஸ்டேவும் பண்ணணும். அதுதான் எக்ஸாக்ட்லி செதிகுல்லா அட்டல் வந்து ப்ரொவைட் பண்ணாரு. சூப்பர் நாக், 95 பால்ஸ் 85 ரன்ஸ். குயிக்கா ரன்ஸ் அடிக்க போகணும்னு சொல்லிட்டு கவர்ஸ்ல கேட்ச் கொடுத்துட்டு அவுட் ஆயிட்டாரு. இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா டெஃபினெட்லி டிசர்வ் டு கெட் தட் 100. அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அண்ட் அஸ்மதுல்லா உமர் சாய் லாஸ்டா வந்து வழக்கம் போல போன மேட்ச்ல ஒரு 36 பால்ஸ் 41 அடிச்சார்ல, அதை விட சூப்பரா ஒரு நாக் விளையாடினாரு இந்த மேட்ச்ல. 67 ஆஃப் 63 பால்ஸ். இந்த ஒரு பர்டிகுலர் இன்னிங்ஸ் இல்லைன்னா ஆப்கானிஸ்தானால 230 240 கூட அச்சீவ் பண்ணிருக்க முடியாது மக்களே. அதனால குடோஸ் டு அஸ்மதுல்லா உமர் சாய், ஃபென்டாஸ்டிக்கா விளையாடினாரு. சாம்பாவா இருக்கட்டும், யாராவனா இருக்கட்டும், வளைச்சு வளைச்சு 6 விட்டுக்கிட்டு இருந்தாரு. ஒரு கிளீன் ஷாட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா சும்மா அரகுரலா கிடையாதுங்க, ஃபுல் ஃப்ளோல விளையாடினாரு. ஸோ அவரோட இன்னிங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப பாசிட்டிவாகவும் இருந்துச்சுன்னு நான் கண்டிப்பா சொல்லுவேன். என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸா வந்து ஆப்கானிஸ்தான் பேட்டிங்ல வந்து அமைஞ்சதுன்னு பாத்தீங்கன்னா கேப்டன் ஷஹீதியோட இன்னிங்ஸ். ஏன்னா அவர் வந்து 49 பால்ஸ்ல 20 ரன்ஸ் அடிச்சுட்டு போனாருங்க. he was going nowhere, லிட்டரலி பிளாக் பண்ணிட்டு இருந்தாரு. என்ன ஆச்சரியனா, நீ வந்து மேக்ஸ்வெல்ல வந்து கஷ்டப்படுறேன்னா ஓகே, மேக்ஸ்வெல்லாவது இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க நினைக்கிற மாதிரி பார்ட் டைம் போலர் இல்ல, நல்லாவே போடுறாரு, நிறைய ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிருக்காரு அவரோட போலிங்ல. ஆனா மேத்யூ ஷாட்டை நீங்க 7 ஓவருக்கு ஜஸ்ட் 20 ரன் தான் ஆடினீங்க பாத்தீங்களா, அதெல்லாம் கிரைம்னு நான் சொல்லுவேன். ஒரு அட்டாக்கிங் இன்ஸ்டிங்கே இல்லைங்க. அவங்க ஸ்டெம்ப்ல போட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா இவங்களுக்கு வேற ஏதாவது ஒரு ஷாட் ஆடணும்ல. அதாவது ஷஹீதி கிட்ட ஸ்வீப் இல்ல, ரிவர்ஸ் ஸ்வீப் இல்ல, அந்த எக்ஸ்ட்ரா கவர்ல தூக்கி அடிக்கிறது எதுவுமே இல்லைங்க. சும்மா ஒரு நார்மல் கேமை வச்சுக்கிட்டு நீங்க வந்து ஜஸ்ட் சர்வைவ் ஆக முடியாது. அவரோட இன்னிங்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானோட மொமெண்டமே டோட்டலா கில் பண்ணுச்சு. அந்த இன்னிங்ஸ் மட்டும் இல்லைன்னா டெஃபினட்டா ஆப்கானிஸ்தான் 300 அட்லீஸ்ட் மினிமம் அச்சீவ் பண்ணிருப்பாங்க. சோ நான் என்ன சொல்ல வரேன்னா, 2023 வேர்ல்ட் கப்ல ஷஹீதி நல்லா விளையாண்டாரு. ஆனா அதுக்கப்புறமா நீங்க அவரோட ரெக்கார்ட் எடுத்து பாருங்க, ஒரு 1.5 வருஷமா 60 ஸ்ட்ரைக் ரேட் கீழே விளையாடிட்டு இருக்காரு. நிறைய ஃபெயிலியர்ஸ் தான். சரி, இவரை எதுக்கு கேப்டன் போட்டிருக்காங்க, ஆப்கானிஸ்தான்ல சில பாலிடிக்ஸ் இருக்கு. அதுல ஒன் ஆஃப் தி விஷயம் தான் இது, இவரை கேப்டனா போட்டது. அதுக்குள்ள நம்ம ரொம்ப போக வேணாம். பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, எமர்ஜிங் ஏஷியா கப்போட சாம்பியன்ஸ் ஆப்கானிஸ்தான். அதுல இருந்து தான் இன்னைக்கு செதிகுல்லா அட்டல் மாதிரி ஒரு டேலண்டட் பிளேயர் எடுத்திருக்காங்க. அதுல எவ்வளவோ டேலண்டட் பிளேயர்ஸ் இருக்காங்க, அவங்கள நீங்க உள்ள எடுத்துருவாங்களேன். ஷஹீதி இதுக்கப்புறம் இந்த டீம்ல விளையாடணும்னு அவசியமே இல்லைங்க. ஒரு ஒன்றும் பெரிய கேப்டன் மெட்டீரியலும் கிடையாது. நீங்க என்ன பண்ணலாம்னா ஷஹீதியை டிராப் பண்ணிட்டு அட்டல் மாதிரி ஒரு நல்ல டேலண்டட் பிளேயர் உள்ள எடுத்துருவாங்க. ரஷீத் கான் கேப்டன் பண்ண மாட்டேன்ட்டாரு. ஒரு பக்கம் ரஹமத் ஷா இருக்காரு, 32 வயசு ஆயிடுச்சு, நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர், நல்ல குவாலிட்டி பிளேயர். அவர்கிட்ட கொடுங்க கேப்டன்ஷிப்பை. அதை விட்டு இவர் வந்து கேப்டன் ஒரு பொறுப்புனாலதான் டீம்ல இருக்காரு. நம்பர் 5ல வந்துட்டு நீங்க 50 ஸ்ட்ரைக் ரேட் 40 ஸ்ட்ரைக் ரேட்ல விளையாடுனீங்கன்னா கண்டிப்பா வந்து கிரிக்கெட் மேட்சஸ் வின் பண்ண முடியாது மக்களே. புரியுதா உங்களுக்கு? நாளைக்கு ஆப்கானிஸ்தான் வந்து இல்ல சும்மா நாங்க லீக்ல வந்து இந்த டீமை பீட் பண்ணிட்டோம், இந்த டீமை பீட் பண்ணிட்டோம்ன்றது மட்டும் இருக்கக்கூடாது. அவங்க நாளைக்கு செமிஃபைனல்ல வந்து செமிஃபைனல் ஒரு டீமை பீட் பண்ணணும், ஃபைனல்ல போயிட்டு ஒரு டிராஃபி அடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு தே நீட் மேட்ச் வின்னர்ஸ். நம்பர் 5 நம்பர் 6 ஸ்ரீலங்கா 1996 வேர்ல்ட் கப் வின் பண்ணாங்களே, யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஓகே, அவுட் ஆஃப் நோவேர் they won that வேர்ல்டு கப். அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க டாப் ஆர்டர்ல ஜெயசூர்யா கல்வித்திறனா மட்டும் கிடையாதுங்க. அவங்களோட மிடில் ஆர்டர் எடுத்துக்கோங்க. அதாவது நம்பர் 3ல அரவிந்த் டி செல்வா வருவாரு, அப்புறம் குரு சிங்கேன்னு ஒரு பிளேயர் வருவார் மிடில் ஆர்டர்ல, அர்ஜுனா ரணதுங்கா இருப்பாரு, மகானாமா இருப்பாரு. அவங்கள வந்து ஒரு மேட்ச் வின்னர்ஸா வந்து அமைவாங்க. அதனாலதான் they could able to win that world cup. நாளைக்கு ஆப்கானிஸ்தான் if they really want to win ICC tournament, அவங்க மிடில் ஆர்டர் should be very strong. நபி இருக்காரு, இவர் இருக்காரு, அஸ்மதுல்லா உமர் சாய் இருக்காரு. ஆனா ஷஹீதி வந்து நம்பர் 5ல க்ரூஷியல் ரோல் விளையாடுறாருல, அவர் வந்து 50 ஸ்ட்ரைக் ரேட்ல விளையாடுறதுல அர்த்தமே கிடையாது. ஐ திங்க் ஆப்கானிஸ்தான் have to take a step. எடுப்பாங்களா தெரியாது.
பார்க்கலாம். ஏன்னா இவர்கிட்ட வேற வெரைட்டி ஆஃப் ஷாட்ஸ் இல்ல, அதுதான் என்னோட ஒரு மிகப்பெரிய கவலை. சோ அவரோட கேம்னால வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆப்கானிஸ்தான் கொஞ்சம் தடுமாறுறாங்க, அதுல எந்த டவுட்டுமே இல்ல. ஆஸ்திரேலியா போலிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா பென் டோர்சிஸ் ஒன்ஸ் அகைன்ங்க. அதாவது இந்த 3 மேட்ச்ல ஒரு மேட்ச் ஆல்ரெடி மழைனால விளையாடல ஆஸ்திரேலியா. இந்த 2 மேட்ச்ல டோட்டலா 6 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு பென் டோர்சிஸ். இந்த மேட்ச்ல ஒரு 3 விக்கெட், ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஒரு 3 விக்கெட். சோ ஸ்டார்க் ஜெனரலா இந்த மாதிரி ஒரு விக்கெட் டேக்கிங் எபிலிட்டியோட வந்து போலிங் போட்டு விக்கெட்ஸ் எடுத்து கொடுப்பாரு ஆஸ்திரேலியாவுக்கு. அவரை மிஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா டோர்சிஸ் அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டாரு, அவர் சமயம் வந்து போட்டார். இன்ஃபேக்ட் இந்த மேட்ச்ல ஸ்பென்சர் ஜான்சனா ஷான் அபட்டான்ற மாதிரி நம்ம பேசிட்டு இருந்தோம் கரெக்டா. ஆனா ஸ்பென்சர் ஜான்சன் இந்த மேட்ச்ல சூப்பரா போட்டு 2 விக்கெட் எடுத்தாரு பாருங்க. அதாவது இம்பார்ட்டன்ட் மேட்சஸ்ல க்ரூஷியல் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா பி டீமா இருந்தா என்ன, சி டீமா இருந்தா என்ன, அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஃபுல் எஃபர்ட்டை கொடுக்குறாங்க. அதுக்கு கண்டிப்பா அவங்களுக்கு அப்ரிசியேஷன் கொடுத்தாலும். நேதன் எல்லிஸ் அப்பப்போ கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருந்தாலும், அதாவது ஓமர் சாய் அவர் அடிச்சாரு, அது வரைக்கும் அவரும் நல்லா போட்டாரு. ஜாம்பாவும் டீசெண்டா போட்டாரு. அவங்களோட ஆஃப் ஸ்பின்னர்ஸ் மேக்ஸ்வெலும் சரி, மேத்யூ ஷாட்டும் சரி, க்ரூஷியல் ஓவர்ஸ் போட்டு கண்டெயின் பண்ணாங்க. அங்கதான் டோட்டலா கேமே சேஞ்ச் ஆச்சு. இல்லைன்னா ஒரு 300 மேல அடிச்சிருக்கலாம் ஆப்கானிஸ்தான். அந்த 2 ஸ்பின்னர்ஸும் வந்து பாத்தீங்கன்னா லிட்டரலி ரன்ஸை வந்து ஹோல்ட் பண்ணாங்க. சோ ஸ்டீவ் ஸ்மித்தோட கேப்டன்ஷிப் ஆஸ் யூஷுவல் வந்து பாத்தீங்கன்னா பிரகாசமா இருந்தது. ஏன்னா சூப்பரா ரொட்டேட் பண்ணிட்டு இருந்தார் போலர்ஸ். பார்ட் டைம் ஸ்பின்னர்ஸ் வச்சே டப்பு 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 டப்புன்னு அவங்க கண்டெயின் பண்ண ஆரம்பிச்சாரு. சோ அதனால அவருக்கு கண்டிப்பா அந்த அப்ரிசியேஷன் கொடுத்தாகணும். அண்ட் இந்த டார்கெட்டை எப்படி அப்ரோச் பண்ண போறாங்க ஆஸ்திரேலியா, என்னதான் இருந்தாலும் இந்த விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரையா இருந்துச்சு. சோ ட்ரையா இருந்ததுனால மேபி டேர்ன் எடுக்கும், ஆப்கானிஸ்தான் கிட்ட ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க, கொஞ்சம் ஆஸ்திரேலியா தடுமாறுவாங்களான்ற மாதிரி தோணுச்சு. ஆனா அவங்க ஒரு செம பிளாய் எடுத்துட்டு வந்தாங்க. ஸ்டார்டிங் பவர் பிளேவே யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு மேத்யூ ஷாட்டா இருக்கட்டும், அந்த பக்கம் டிராவிஸ் ஹெட்டா இருக்கட்டும், மந்தல இருந்து பேட்டை விட்டுட்டு இருந்தாங்க. வழக்கம் போல ஆப்கானிஸ்தானோட கேட்சிங், அதாவது 2023 வேர்ல்ட் கப்ல அந்த மேக்ஸ்வெல் கேட்ச் ஒரு 2-3 ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாரு. அதுல ஒரு பழமான கேட்ச் ஆக்சுவலா முஜிப் ரஹ்மான் விடுவாரு. அதை பிடிச்சிருந்தாருன்னா ஆப்கானிஸ்தான் வின் பண்ணி செமிஃபைனல் குவாலிஃபை இருப்பாங்க கரெக்டா. அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டுட்டாங்க மறுபடியும். ஏன்னா டிராவிஸ் ஹெட் ஒரு நல்ல பழமான கேட்ச் கொடுத்தாரு, ரஷீத் கான் விட்டுட்டாரு. ஓகே, அதே மாதிரி மேத்யூ ஷாட்டோட கேட்சும் வந்து டீப்ல ஒரு சப்ஸ்டியூட் விட்டாரு. ஆனா நல்ல காலம் இம்மிடியேட்டா அவர் அவுட் ஆயிட்டாரு ஓமர் சாய் பால்ல. பட் டிராவிஸ் ஹெட்டோட கேட்ச் எடுத்திருந்தா மேபி அந்த டைம்ல கொஞ்சம் ஆஸ்திரேலியா பயந்துருக்கலாம். ஓகே, இந்த மாதிரி சில மூமெண்ட்ஸ்ல தான் வந்து ஆப்கானிஸ்தான் மாற்றாங்க. புரியுதா உங்களுக்கு? நல்ல டேலண்டட் டீம் அடிச்சு பிடிச்சி பெரிய டீம் அடிச்சு முடிச்சுட்டு வராங்க ஒரு நாக் அவுட் கேம்ல. ஆனா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்சிங்னால மிஸ் பண்ணிடுறாங்கன்னு நான் சொல்லுவேன். ரஷீத் கானோட பெர்ஃபார்மன்ஸை நான் வந்து அனலைஸ் பண்ணோம்னா ஐ எம் லிட்டில் டிசப்பாயிண்டட். பிகாஸ் அந்த பிரான்சைசி கிரிக்கெட்டுக்கு கொடுக்குற அந்த 100% அவர் இந்த சாம்பியன்ஸ் டிராஃபில ரஷீத் கான் கொடுத்தாரான்னு கேட்டீங்கன்னா நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். இல்ல ஏதாவது இன்ஜுரி ஏதாவது கேரி பண்றாரான்றது எனக்கு தெரியல. ஏன்னா அவரோட போலிங்லேயே பாத்தீங்கன்னா அந்த பழைய ஜிப் இல்ல, ஃபீல்டிங்ல ஏகப்பட்ட லேப்ஸ். இந்த 3 மேட்சா நான் பார்த்துட்டு இருக்கேன். ஆப்கானிஸ்தானுக்கு இந்த பர்டிகுலர் டோர்னமெண்ட்ல ரஷீத் கான் வந்து ஃபீல்டிங்ல ஏகப்பட்ட லேப்ஸ், ஏகப்பட்ட கோலு, கேட்ச் டிராப்ஸ், இதெல்லாம் வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை ரஷீத் கிட்ட. எப்பவுமே அந்த ஃபயரா இருப்பார்ல, அது இந்த வாட்டி பயங்கரமா மிஸ் ஆகுது. மேபி அவர் அதிகமா பிரான்சைசி கிரிக்கெட்டுக்கு கான்சென்ட்ரேட் பண்றதுனால வருதா அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. என்னால அந்த ஒரு ஃபயரான ஒரு ரஷீத் கானை ஃபீல் பண்ணவே முடியல இந்த டோர்னமெண்ட்ல. எனக்கு மட்டும் தான் ஃபீல் ஆச்சா இல்ல உங்களுக்கும் ஃபீல் ஆச்சான்றதுனா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. சோ எனிவே ஆப்கானிஸ்தான் வில் பி லிட்டில் டிசப்பாயிண்டட். ஃபுல் மேட்ச் நடந்தா அவங்க தோத்துருந்தா கூட ஒன்றும் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. ரிசல்ட்டே இல்லாம மழையில எப்படி போயிடுச்சேன்னு வேணா கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆயிருப்பாங்க. பட் இட் ஆஃப் தி டே தே ஷுட் ஃபீல் ப்ரௌட் ஆஃப் தெம்செல்ஃப். அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. பிகாஸ் இங்கிலாந்து அடிச்சு நாக் அவுட் பண்ணிட்டாங்க. ஓகே, சோ சவுத் ஆப்பிரிக்காவோட வேணா கொஞ்சம் மட்டமா ஆடினாங்க. பட் ஆஸ்திரேலியாவோட கூட பாருங்க, அட்லீஸ்ட் தே ஷோட் சம் ஃபைட். அஸ்மதுல் ஓமர் சைட்ல ஒரு ஃபைட் கொடுத்து ஒரு 273 இருக்குமா அதை அடிச்சாங்க. ஒரு டீசென்டான ஒரு ஃபைட்டாவது பண்ணாங்க. சோ அதனால அது வரைக்கும் நம்ம ஆப்கானிஸ்தானுக்கு கிரெடிட் கொடுக்கலாம். அடுத்த டோர்னமெண்ட் எப்படி விளையாட போறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அந்த 1% சான்ஸ் வந்து வின் பண்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். பிராக்டிகலா நம்ம புரிஞ்சுக்கணும். சோ மோஸ்ட் ஆஸ்திரேலியா குவாலிஃபை ஆயிட்டாங்க. சவுத் ஆப்பிரிக்கா தான் அடுத்தது குவாலிஃபை ஆவாங்க. அந்த சவுத் ஆப்பிரிக்கா வின் பண்ணி அந்த பர்டிகுலர் குரூப் டேபிள் டாப்ல போவாங்களா, இல்ல இந்த மேட்சை தோத்துட்டு ஆஸ்திரேலியா டேபிள் டாப்ல போவாங்களா, அது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இங்கிலாந்துக்கு ஒரு ஃபைனல் ஆப்பர்ச்சுனிட்டி அட்லீஸ்ட் ஃபார் ப்ரைடுக்கு ஏதாவது விளையாடுவாங்க. அதை பத்தி ஒரு ப்ரிவியூ ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க செக் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், இந்த மேட்சை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? ஆஸ்திரேலியா வந்து பாத்தீங்கன்னா இந்த டெப்ளீட்டட் பவுலிங் லைனை வச்சுக்கிட்டு செமிஃபைனல் வரைக்கும் குவாலிஃபை ஆயிட்டாங்க. மெயினான கட்டத்துல வராங்க. நாக் அவுட்னு வந்துட்டாலே ஆஸ்திரேலியா ரொம்ப டேஞ்சரஸான ஒரு டீம், இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் என்ன டீமா இருந்தாலுமே. சோ அதை பத்தி என்ன ஃபீல் பண்றீங்க? ஆப்கானிஸ்தானோட ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் இந்த சாம்பியன்ஸ் டிராஃபி பத்தியும் என்ன ஃபீல் பண்றீங்க? எல்லாமே மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென்